குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் ஆன் கோயம்புத்தூர். மைசெல்ஃப் பெஸ்ட்லி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா வைஷ்ணவன் இருக்காங்க. இன்னைக்கு இன்டராக்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங்ல அன்கன்வென்ஷனல் மிஷினிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இடிஎம்னா என்ன? ஃபஸ்ட்டு இடிஎம்னா என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங் தான் வந்து இடிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து மெட்டல் ரிமூவல் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்ட்டிங் அண்ட் எவாப்ரேஷன் மூலயமா நடக்கும். இதில் மெல்ட்டிங்கை வந்து எரோஷனும் சொல்லலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் லோ டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஹை சர்ஃபேஸ் ஃபினிஷ்க்காக. அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்க்கு வந்து இதில் வந்து 0.5லேருந்து 10 MHz வரைக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வியர் ரேஷியோ ஃபார் டங்ஸ்டன் கார்பைடு வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.5 இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டை எலக்ட்ரிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கெரோசின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை வந்து கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் எனர்ஜி ரெண்டும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒர்க் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து இதில் ஒர்க் மெட்டீரியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டூல் மெட்டீரியல் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர், பிராஸ், ஸ்டீல் வந்து இதில் டூல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டூல் வியர் வந்து லெஸ்ஸாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி மெட்டீரியலும் இல்லை ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் மெட்டீரியலும் டூலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து டூல் வியர் வந்து லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைசிங்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்கொயர் ஹோலின் ஹை ஸ்ட்ரென்த் அலாய்க்கு வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் யூஎஸ்எம்னா யூஎஸ்எம்னா அல்ட்ராசோனிக் மிஷினிங் தான் வந்து யூஎஸ்எம்னு சொல்கிறாங்க. இதில் மெட்டீரியல் ரிமூவல் வந்து எப்படி நடக்குன்னா எரோஷன் மூலயமா நடக்கும். அண்ட் தென் இதில் வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து ஹையாக இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா லோயல் டஃப்னஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து ஹையாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து மெட்டீரியல் ரிமூவல் ரேட் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து கிரெயின் சைஸும் ஃபீட் ஃபோர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மெட்டீரியல் ரிமூவல் வந்து என்ன ஆக்ஷன் மூலயமா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேமரிங் ஆக்ஷன் ஆஃப் அப்ரசிவ் பார்ட்டிகல் மூலயமா நடக்குது மெட்டீரியல் ரிமூவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங்கில் வந்து என்ன மீடியம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரசிவ் சல்லரி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒர்க் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டில் மெட்டீரியல் லைக் கிளாஸ், செராமிக்ஸ்லாம் வந்து இதில் ஒர்க் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. டூல் மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர், பிராஸ், ஸ்டீல் தான் வந்து இதுலேயும் டூல் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டூல் வைப்ரேட்ஸ் வந்து 20,000 Hz வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ஹோலின் செராமிக் மெட்டீரியல். ஸ்கொயர் ஹோலின் ஹை ஸ்ட்ரென்த் அலாய் மெட்டீரியல் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷினிங். அதே ஸ்கொயர் ஹோலின் செராமிக் மெட்டீரியல் அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து அல்ட்ராசோனிக் மிஷினிங்கில் வந்து நமக்கு அப்ளிகேஷனாக வரும். நமக்கு அன்கன்வென்ஷனல் மிஷினிங்லேருந்து 2 ப்ராசஸ் பற்றி சொல்லி வந்திருக்காங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.